பக்கத்து எந்த ஜீவராசியும் கஷ்டப்படுவதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். என்னுடைய எல்லையே அனுமதி இல்லாம காலை எடுத்து வச்சதுமல்லாம இந்த பாவை வைக்க தைரியம் இருக்காது. நானும் ஒரு தலைவன் தானே, எனக்கும் தைரியம் இருக்காதா? பின்ன அது மட்டும் இல்ல, நீ விஷயம் பாம்பு உன்னை விடவா? தன்னை விரிச்சவனைத்தான் பழி தீர்க்கும் இந்த பாம்பு. ஆனா நீ உனக்கு துரோகமே நினைக்காத எல்லாத்தையுமே அழிக்க நினைக்க. பாம்புக்கு பல்லிலேதான் விஷம், ஆனால் உனக்கு கண்களில விஷம், நெஞ்சில விஷம், உன் உடம்பெல்லாம் விஷம். வார்த்தை நிதானமாக பேசு. எங்க தலைவர் அப்படி எல்லாம் பேசுறாங்க. தலைவர் யார்? ஜீவனா? தலையில மட்டுமல்ல எல்லாம் இருக்க வேண்டியது. பேசுகிற வார்த்தையிலும் எல்லை இருக்கணும். என் வார்த்தை இன்னும் எல்லை மீறல. நீதான் மலையில எல்லை மீறி இருக்க. எனக்கு சேர்ந்த இடத்தை என் லட்சியத்தை அலட்சியம் செய்து எல்லை மீறி இருக்க. இருந்தாலும் எல்லை தாண்டி போகல என் பேச்சு. நிறுத்துறாங்க, நிறுத்து. நறுக்கு நறுக்கு நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. சுருக்கு சுருக்குன்னு உன் பேச்சு முள்ள போல குத்துது. அந்த வேலை என்னால தாங்க முடியாது. அதனால இந்த கொண்டேறி பொடியெல்லாம் மாறிடுவான். பொடியெல்லாம் மாறிட்டா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். தலைவர் நாங்கள் கட்டளையிட்டா போதும், அடுத்த வினாடி உங்க குற்றத்தை அடக்கிடுவோம். வெட்டி பாம்பல்ல இந்த கொண்டேறி. அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க கூட்டத்தை அழிச்சிடுவேன். என்ன கொண்டேரி, நீ எனக்கு பாதுகாப்பாளா இருந்து காப்பாத்தின ஒரே காரணத்தினால சொல்ற. நல்லா சிந்திச்சு பாரு. ஜீவராசிகளை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? போனது போகட்டும். நாம பிரிஞ்சு வாழ வேண்டாம். பிரிவினை எண்ணம் நம்மிடையே வளர வேண்டாம். நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறதாலே வருங்காலத்து மலைநாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க. தடியெடுத்தவனெல்லாம் தலைவனாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மலைவடைகதி என்ன ஆகும்னு சிந்திச்சு பாரு. இந்த நாகமலைக்கே நீ தலைவனாகணும் நான் சொல்லு. உன்னையே தலைவனாக்கும். ஆனா ஜீவ ஹிம்சை மட்டும் செய்யாதப்பா தம்பி. நிச்சயமா சொல்றேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல இந்த குடும்பத்தான் இருப்பதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். கொம்பேரி அடக்கி அவமானப்படுத்தியதுல முக்கியம். கொம்பேரி இப்போ அடிபட்ட பாம்பு. விஷம் கட்டு காத்திரும். கவலைப்படாதீங்க. நான் நீ ஜாக்கிரதையாகத்தான் இருப்பேன். அது சுட்டி பாருங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. கொம்பேரியை பத்தி நான் ஏன் பயப்படுறேன்னா, இப்ப நீ நெல்லிக்காட்ட தனியா இருக்க. இந்த சந்தர்ப்பத்துல வஞ்சனை உள்ள கொம்பேரி இந்த பக்கம் தெரிந்து கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த நாகனை எதிர்ப்பது வீசில காட்ட கையால தடுக்க நினைப்பது போல அந்த கொம்பேரிக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இப்ப உனக்கு நடக்கிறது ஒரு சோதனை காலம். இல்லை, நம்ம வேதனைக்கு ஒரு அழிவு காலம். உன்னுடைய பாதுகாப்பிலே வாழ் மலைநாட்டு மக்கள் அமைதி காண போற நல்ல காலம். அண்ணா, நெல்லிக்காட்டுல வீசுற காத்து குழந்தைங்க உடம்புல பட்டா ரொம்ப நல்லதுன்னு வைத்தியர் சொல்லி இருக்காங்கல்ல. அதனாலதான் நீங்க வந்து தங்கி இருக்கேன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இன்னும் எவ்வளவு நாள் நான் இங்க இருக்க போறேன்? மீறி போனா இன்னும் கொஞ்ச நாள். சரி, உன் இஷ்டத்தை நான் ஏன் தடுக்கணும்? எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். சரி. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு குழந்தைகளுக்கு பச்சை குத்தணும்,
மறந்துடாதீங்க. வரப்பனா உச்சிகாடு. சாமி பூஜை கேட்டுக்கலாம் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க சாமி. தேவரசம் கூட எடுத்து வச்சாச்சு சாமி. சாமிக்கு திரும்பி போட்டாச்சு சாமி. ஏற்றது போதுமா சாமி? உடம்பு தேங்க வீடு எடுத்து கொண்டிருக்க உச்சிகாடு. உச்சிகாளி தண்டம் குருவே. கொம்பேரி கடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கவலைப்படாது. உச்சிகாளியை நீ நம்பரையா? என்ன குருவே இப்படி கேட்டுட்டீங்க? உச்சிகாளிக்கு அடுத்து என்ன நம்பரையா? தெய்வ பறவையாச்சே நீங்க. நாகன் உன்னை அவமானப்படுத்தி இருக்கான். அது என்ன அவமானப்படுத்துற மாதிரி தோணுது. அதற்கு பழிக்கு பழி வாங்க உச்சிகாளியில் இருந்தும் என்ன பிரயோஜனம்? உச்சிகாளி அதுக்கு என்ன செய்யலாம் குருவே? நான் இருக்க உனக்கு என்ன பயம்? கொஞ்ச நாளிலே பார். நாகன் மட்டுமல்ல, நாகனது குடும்பமே இல்லாத அழிச்சிடுவேன். அது எப்படி நடக்கும் குருவே? நாகன் பெரிய வீரனாயிருக்கலாம், ஆனால் குழந்தைகள் பாசத்திலேயே கட்டுப்பட்டவன். அதனால விளக்கம் பிறகு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதே உச்சிகாளி விழா. ஆமா, அதுல வாழ்ந்த பூசாரியோட சக்தி. நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாராட்ட ஏகாங்கியாக இப்போ இருப்பதில் காளியம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணும்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணும்மா. ஓங்காரமானவளே உம்பதொடும் அம்பிகையே ஓடி வர வேணுமே அம்மா. காளியம்மா ஓடி வர வேணுமே அம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணுமம்மா, வேணுமம்மா.
ஆலயத்தை சுத்தி வந்தோம் ஆடு கோழி காவு தந்தோம் ஆலயத்தை சுத்தி வந்தோம் ஆடு கோழி காவு தந்தோம் எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா மாவிளக்கு ஏத்தி வச்சு மண்டிட்டோமே நாகமலை வாழும் மக்கள் எல்லாம் கண்டோமே மாவிளக்கு ஏத்தி வச்சு மண்டிட்டோமே நாகமலை வாழும் மக்கள் எல்லாம் கண்டோமே பொங்க வச்சு படையலிட்டோம் போற்றி பூமி பூஜை செய்தோம் பொங்க வச்சு படையலிட்டோம் போற்றி பூமி பூஜை செய்தோம் கோயிலுள்ள குலவையிட்டோம் கும்பம் வச்சு கும்பிட்டோம் எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா சுவாமி 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 குழந்தைகளே பயப்படாதீங்க உச்சினாடி நான் வந்திருக்கிறேன் அம்மாவா இருட்டு யாருக்குமே தெரியாமல் பூஜை போட போறேன்டா பூஜை போட போறேன் பூஜை போடும் ரகசியத்தை யாருமே பார்க்காதீங்க பார்த்தவங்க கண்ணு ரெண்டும் அமைக்கலாம் போயிடும் அமைக்கலாம் போயிடும் பச்சை புத்தன் உடம்பு இல்ல 2 நாள்ல சரியாயிடும் நிம்மதியா இருக்கு நிம்மதி எப்படி இருக்கும் என்னோட ஜீவனே இந்த குழந்தைகள் தானே அப்படி இருக்க நிம்மதி எப்படி இருக்க முடியும் ஆமா ஆமா குழந்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே அதையே கேட்கிறேன் குழந்தைகள் தவழும் போது பொக்கை வாய் திறந்து சிரிக்கும் போது நெஞ்சுக்கைகளை ஆட்டி கொஞ்சும் போது என்னுடைய நெஞ்சமே துள்ளுக வைத்தீரு எனக்கு இந்த குழந்தைகள் பேர்ல இருக்கிற பாசத்தை வார்த்தையில சொல்ல முடியாதுங்க அதை வெறும் பாசம் மட்டும் இருந்தா போறாதுங்க நல்ல குழந்தைகள் தான் வருங்காலத்து செல்வம் அதனால அவங்களை நல்ல முறையில வளர்க்க வேண்டியது பெற்றவங்க கடமையும் கூட. அதனை தவற மாட்டேன் என்னுடைய கொள்கையில மாறாத நெஞ்சம் கொண்டவர்களா எதுக்குமே அஞ்சாத வீரர்களா இந்த நாகமலையை பெருமைப்படும்படி வளர்க்க போறேன் உங்க நல்ல எண்ணப்படியே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஆமா உங்களுக்கு பாதுகாப்பா இங்க யாருமே இல்லையா இருக்காங்க சோழ யாத்திரை படகு போட்டி பாருங்க அதை பார்க்கணும்னு கேட்டாங்க எல்லோரையும் அனுப்பிச்சிருக்கேன் அவ்வளவு நல்லது அப்ப நான் காலையில வந்து சந்திக்கிறேன் நல்லது வரேன் முதல்ல நான் போறேன் ஒரு குழந்தை எடுத்து வந்து வாங்க தரேன் நான் இங்க இருக்காது அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்
காட்டு விலங்குக்கும் பயனில்லை. பத்தி கூட கவலைப்படல. என்னை குழந்தைங்க வைத்து பயப்படாதீங்க, ஒரு குழந்தையை நான் காப்பாத்திருக்கேன். படகுல குழந்தைய வச்ச போதுதான் வெளிச்சத்துல அது உங்க குழந்தைன்னு தெரிஞ்சு இன்னொரு குழந்தையை காப்பாத்தலாம் நீங்க ஓடி வந்தேன். நீங்க இந்த நிலையில இருக்கீங்க. என்ன பாயுது? தலைவர் தலையை விட்டுட்டு நீங்களா படகு போட்டி தாந்து போயிட்டீங்களா? போப்பா, போய் வேலை கூட்டிட்டு வா, போ. இனி எனக்கு நம்பிக்கை அதனால இன்னொரு குழந்தைய நீங்க தான் கண்டுபிடிக்க. 2 குழந்தைகளுக்கு பச்சை குத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, அதோட உங்கள்கிட்ட இருக்கிற குழந்தை நீங்க நல்ல விதமா வளர்க்கணும். இந்த உதவி செஞ்சா எனக்கு போதும். கவலைப்படாதீங்க. என்னால் வளர்க்கப்படும் உங்க செல்வன் வருங்காலத்துல ஒரு பெரிய வீரனாயிருக்கும். ஜிவிஎம்சி எதிர்ப்பவராயிருக்கும். இந்த நாகமலைக்கே தலைவனாயிருக்கும். அது போதும் வைத்தியர், அது போதும். நாட்டு மக்கள், உங்களை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சேவை செய்ய அண்ணா வேணும் இருக்கிறார். அவரை நீங்க தலைவரா ஏற்றுக்கிட்டாக்க என் மனசு சாந்தி அடைக்கும். நீங்களும் வேலன் அண்ணாவும் தானே இவங்களுக்கு தலைவர்கள். நாகா, 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 நாகா,
அழாதுடா ராஜா, அழாது. ஏதாவது காட்டு விலங்குக்கு வெளியா இருப்பான். நான் கூட வர வழியில அதனால குழந்தை கொடுத்தாங்க. சரி, இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. சரி. இனி இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. வணக்கம், நன்றி. தலைவர் நாகரன் வேண்டுகோளின்படி எனக்கு இந்த பெரிய பதவியை கொடுத்திருக்கீங்க. பதவியோ பெரியது, ஆனால் அதை தாங்க முடியாத சக்தியோ எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீரன் நாகரது வாழ்த்தும் பொது தேவையை கண்ணாக கொண்ட வைத்தியரது நல்ல ஆலோசனைகளும் மறைமக்களாகிய உங்களது பக்கபலமும் எனக்கு கிடைக்குங்கிற காரணத்தினால பொறுப்புடன் இந்த பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு வேதனையான சமூகத்தை என்னால சொல்லாமல் இருக்க முடியும். எதுக்கும் அஞ்சாத வீரனான நாகனை பழித்தவங்க, நாகனது குழந்தைகளை சாகரித்தவங்க யாரிலும் என்னால புரிஞ்சுக்க முடியல. நாகனது ஆத்மாவும் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி. கடைசியா என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஆமா, நீ பாம்பு அடிச்சிய, அதுக்கு வலிக்காது. வரிசா நமக்கு என்னடா, நாம நல்லா இருக்கணும்னுதான் ஆண்டவன் அதிகாரப்படுத்திருக்காரு. ஜீவ செய்யக்கூடாது, தப்பு. உங்க தூர போட்டு ஒரு உயிரை நாம உண்டாக்க முடியுமா? முடியல. அதே போல ஒரு உயிரை அழிக்கிறதும் தப்பு. தப்பு ஏற்கனவே தப்புதான். பெரியவங்களாவது சின்னவங்களாவது என்ன இருந்தாலும் கொம்பேரி உனக்கு மாமன் இல்ல. அவனாவது மண்ணான் கட்டியாவது. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுற. நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும். கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்குறேன்டா. நான் சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அப்புறம் எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தா என்னடா செய்வ? என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை இந்த ராமனையை பேசினாலும் பேசுவேன். யாரு? நீயா? சந்தேகம் என்ன? ஆமோ, என்ன என்னன்னு நினைச்சுக்கிறேன். டேய், உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. எதிர்காலம் என்ன ஆகுமோ? ஒன்றாகாது. என்ன அசைக்க யாராலும் முடியாது. அப்படி ஒண்ணு பேசக்கூடாதுடா. யானைக்கு அடிசா இருக்கும். யானைக்கு அடி தரக்கும். இந்த மலையனுக்கு அடி தரக்காது. நீ துடிப்பலாண்டா நீ. சந்தேகமா? ஆமோ, இந்த மலையனோட நிலையே தனி. தப்பு செய்யறவங்களை சும்மா விடக்கூடாதுப்பா. என்ன செய்யணும்? சாகடிக்கணும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன என்னப்பா செய்யணும்? செய்யறது தப்புன்னு சொல்லி அவங்கள திருத்தம். திருந்தலாம்னா? திருந்தலைன்னா புத்திசாலி. ஒரு மனுஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறத விட தெரிஞ்சதை எப்படி எப்படி உபயோகப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதை வச்சுதான் மதிப்பு கொடுப்பான். எது எப்படி இருந்தாலும் பிறந்த மண்ணேறி கண்ணி இருக்கணும். தப்போ, பிறந்த மண்ணிலே அதிகமா பற்று இருக்கக்கூடாது. இருந்தா தகராதான். அதுக்காக பற்ற குறைச்சிக்கவும் கூடாது. அதிகமா குறைச்சுக்கிட்டா பட்டைய தீட்டிக்கிட்டு கொட்டைய கட்டிக்கிட்டு சமையலா போக வேண்டியதுதான். புரிஞ்சுக்கோ. நான் வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மலையனுடைய நிலையை தனி பார். என்ன விளாடுற? இல்லப்பா, இந்த வெயில் நேரத்துல திடீர்னு பானை உடனே பதிலே கிடைச்சா அதிர்ஷ்டம் தானே. அதனால என்ன தேடி அதிர்ஷ்டம் வளர்ந்துருக்கட்டும். இங்க நீ வந்து பச்சை மொழியை படிக்க. சரிப்பா,
மத அதான் தெரியுது பார், சிவப்பு பூ இருக்கிற செடி அதுதான் சர்ப்பகஞ்சி. பாம்பு கடிக்கு கை நின்ற மருந்து, அதை பறிச்சுட்டு வீட்டுக்கு வா. நான் வரேன். சரிப்பா. வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? உடம்புக்கு ஏதாவது? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை தம்பி. ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? கடந்து போன சம்பவம் விளக்கமா கேட்டா பல உண்மைகள் புரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான் தம்பி. ஒரு காலத்துல இந்த நாகமலையெல்லாம் தலைவனாகக்கூடிய பொறுப்பெல்லாம் இருந்துச்சு. கால மாற்றத்துல பிரிக்க முடியாத நாகமலையை ரெண்டா பிரிச்சாங்க. நாகனையும் சாகடிச்சாங்க. என்ன நாகனையும் சாகடிச்சாங்க? அது மட்டுமா, இப்ப என்னடான்னா கொம்பேரிய பொம்மையாக்கி தொல்லை மேல தொல்லை கொடுக்கறான் மலை.
புரியல மாமா. புரியல, என்ன பார்த்தா புரியல, என் கண்ணை பார்த்தா போல அருள புரியல. உட்கார்ந்து இருக்கிற நிலைய பார்த்து கூடவா புரியல, நான் உட்கார்ந்தவனா இல்லையே. வாக்கிலே புரியுமே, தட்டு தடுமா இருக்க புரியல. அப்போ பச்சையா சொல்லவா? சரி மாமா, பச்சை வந்தாச்சு, நான் போறேன் மாமா. போ, எல்லாருமே தெரியணும். ஏதாவது பேசலான்னு நினைக்கும் போதுதான் யாராவது வந்துடுறாங்க. எனக்கு அப்பயே தெரியும், நீ வந்து எனக்கு கலாச்சி கொடுத்து நல்லா தெரியும். தாடி இருப்பாரு, என் கவத்துக்கு என்னைக்குமே பணம் கொடுப்பா. இருந்தா தாடி ஏன் உறுதியா போச்சு போ. இல்லையா தாடி, ஏன் தாடி உனக்கு தான் நான் பால் வாங்கிக்காம நான் அதுக்காக மட்டும் சொல்றேன். இப்ப தடி விடுச்சு. ஆனா பாரு, என் ஒத்த நாள் தவத்தையும் கெடுத்து விட்டியே. இது என்ன தவம்பா? என்ன தவமா? இதுதான் காதல் தவம். அது கை பிடிச்சுன்னா கல்யாணம்ங்கிற துறையில அழகான பொண்ணு வந்து ஆடுவா பாடுவா. இது என்னன்னு கேளு, காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வயிற்றுல பச்சளைய கொடுத்தா போட்டு ஆறான்னு முழுகு மாதிரி அரைச்சி வைப்பேன். நான் அப்படியே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுது. புரியுதுல, நெஞ்சில போட்டு குத்து குத்து வரைக்கும் புரியலையா? இத பாரு, காதல் நாடி ஒரு மனுஷன் உடம்புல ஓட ஆரம்பிச்சாலே அவ்வளவுதான். குண்டி நடக்க ஆரம்பிச்சிருவான், கோழை தீரமாயிருவான், வயிற்றுக்கெல்லாம் புச்சாடி ஆடுவான், வேணி வேற ஆரம்பிச்சிருவான். என்னப்பா இது? சந்தேகம் கேட்ட ஒரு வழியில பதில் என்னன்னா 10 வரைக்கும் மேல இருக்கு. இதுதான்ப்பா காதல். இந்த பாரு, இந்த காதல் புயல சிக்கிறவங்க, கண்ணை பிடிச்சவங்க ஏதா ஏதா உலகிட்டே இருப்பாங்க. கட்டாரி, இவ்வளவு கவலைப்படாது. உனக்கு பச்சை வேலை வேணும். என்ன பண்ணு, அவன் கூட கேட்டு மெதுவா கேட்கறீங்க. எனக்கு அவதான் வேணும். நான் ஒரு பச்சை தரேன். அத பச்சை சாப்பிட்டானா அதுக்கப்புறம் பாரு, பச்சை நிச்சயமா நீயே கதின்னு உன் காலேஜ்ல கிடக்கும். அப்படியா? சரியா? சரியா? ஆமா மதுரை, நீ பச்சை படிக்கதான் வந்த. நீ அந்த வழிக்கு பாரு. நான் மருமகளை பாரு பின்னாடி வந்து சொல்றேன். பச்சை பச்சை அதே அப்பா. மறந்தா விட்டோம். சித்தி உங்க போயிட்டு போயிட்டு நல்ல காலம். ஐயோ மதுரை, ஆறாதுடையில தாய் பத்தி திப்பிலி அதிமதுரம் தேரு இதுகளை கலந்து கொடுத்தா கபம் கோடை இருமல் போகும் வைத்திய சுவடி சொல்லுது. ஆனா நீ கொடுத்த ஆறாதுடைக்கு பதிலா வேப்பந்தரையும் தாய் பத்திரிக்கு பதிலா மண்ணாங்கட்டியும் இதுகளை கலந்து கொடுத்தா கபம் கோடை இருமல் போகாது. அதுக்கு பதிலா ஆளுடைய உயிரே போயிடும். ஐயோ ஐயோ, நீயும் வைத்தியத்தில் வந்திருக்கீங்க. ஏன் என்ன தப்பா போச்சீங்க? நீ கொடுத்ததுல எது சரியா இருக்கு? உனக்கு என்ன கவனமோ யாரு கண்டாங்க? உன்னை சொல்லி என்ன பண்றது? தலைவர் வேலனுடைய பொண்ணு, நம்ம வீட்டுல பொம்பளைங்க இல்ல, அதனால வேலை செய்துட்டு வைத்தியம் கத்துக்க சொன்னாரே அப்பா, அவரை சொல்லணும். அவரை ஏன் சொல்லணும்? எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்குறேங்க, நீங்க தானே பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு தான் அவமானம். அதுக்கு வேண்டியாவது நீ எல்லாம் கத்துக்கிட்டேன்னு பொய்ய சொல்லணும் போல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டீங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்ட, இன்னும் எனக்கு விளையாட்டு புத்தி போகலையே.
உங்ககிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடலாம். உண்மைதான் சிந்தி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். ம்? வேற ஒரு ஆசை மனசுல இருக்கு. சொல்றத விவரமா சொல்லக்கூடாது. ம்? ஆ, விவரம் சொல்ல வேண்டிய நேரத்துல சிங்கியே வந்து சொல்லுவான். அடுப்புல இருக்கிற கஷாயம் அதிகமா காஞ்ச வாசம் வருது. நான் போய் பார்க்கணுமா? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது என்ன வேறுங்க? நான் சொல்றேன்மா. இந்த வேற பொடி பண்ணி சாப்பிட்டா எந்த பாம்பு கடிச்சாலும் விஷம் ஏறாது. அவ்வளவு சக்தி இருக்குதுங்களா இதுக்கு? ஏன், எனக்கே அனுபவம் இருக்கு.
பாம்பு தவறிடுச்சு, கால் மாட்டிடுச்சு. என்கிட்ட மாட்டித்தான் ஆகணும். என்ன வந்து நியாயத்தை குழி தோண்டி புதைக்க போறத தடுக்க புதைக்கிற வேலையா? சுடுகாட்டுல போயிரு. வீணா விளையாடாது. விளையாடுறதுக்கு வேற ஆள் இருக்கு, உங்ககிட்ட விளையாடி என்ன பிரயோஜனம்? எங்க வேணும்னாலும் விளையாடு, ஆனா எங்க எல்லையோட விளையாடாது. என்னடா இது எல்லை எல்லைன்னு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் மான பிடிக்க வந்தேன், என் எல்லையில மான பிடிக்க கூடாதுன்னு. ஒரு நாள் காக்கா பிடிக்கவே வந்தேன், அதுவும் பிடிக்க கூடாதுன்னு. வேற எதான் பிடிக்கிறது? இது 4வது சந்திப்பா இருக்கட்டும். இன்னொரு சந்திப்பு தேவையில்லை, போயிடு. முடியாது. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். முடிவோடா? பாத்துருவீங்களா? டேய், காய்ச்சி காட்டுடா. பாக்குறீங்களா? எங்கெங்கே கும்பைய கூட்டத்தால் கால் விதித்தாங்களோ அங்கெங்கே எதிர்பட்டு எங்க எல்லையிலே கால் வைக்காத தடுத்து அதே வீரன் தான். அப்படியா? நீ நல்லா இருக்க. உன்னை பெற்றவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சு. அப்பா என்ன தெரியலையா? நான் தான் உங்க மகன் மதுரை. மதுரை? ஆமாப்பா, என் மதுரை. தம்பி, எனக்கு பெருமையை கொடுத்துட்டேன். நான் என்னைக்குமே மறக்க முடியாத பெருமையை கொடுத்துட்டேன். நான் நடந்து கொண்ட முறை ஒன்னும் தப்பு இல்லையே? இல்ல தம்பி, அக்கிரமத்தை எதிர்த்து போராடுறது எப்பவுமே தப்பு. ஆமா, நீ ஏன் வீரந்து பேர் கேட்டதும் பயந்து போல நடந்த? மலைக்கு வர ஆபத்தை தடுக்கணுங்கிற கடமை என் மனசுல தோணுச்சு. பெற்ற பாசத்துல எங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு உங்களுக்கு தெரியாம நான் வீரனா மாறிட்டேன். அது தெரியாம இருக்கத்தான் நான் கோழையா நினைச்சேன்ப்பா. உங்களுக்கு தெரியாம செய்த காரியத்தை என்ன மன்னிச்சுடுங்கப்பா. நீ செஞ்சது எதுவுமே தப்பு இல்லை. சரி, ஏறமாச்சு, நீ போய் படுத்துக்க. காலையிலுக்கு கவலைப்படாதீங்க. என்னால் வளர்க்கப்படும் உங்க செல்வன் வருங்காலத்துல ஒரு வீரனாயிருப்பான். ஜீவ இம்சையை எதிர்ப்பவனாயிருப்பான். இந்த நாகமலைக்கே தலைவனாயிருப்பான். அவ்வா, என்ன
மருந்து கட்டியாரு ஆமா, உங்களுக்கு வைத்தியம் செய்ய இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்குது. சந்தோஷப்படுறீங்களா? ஆமா. ஐயோ, முஞ்சல் கொஞ்சம் முஞ்சல் அம்மா நீங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அடிப்பட்டுதான் மாமாவுக்கு தெரிஞ்சா சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். அதனாலதான் நேரா இங்கே வந்துட்டேன். அப்பா பிரியம்னா இப்படி எல்லாம் இருக்கணும். எப்படி இருக்குதுங்க? கொஞ்சம் மருந்து இருக்குதுங்களா? அப்படியே புடிங்க, வைக்கிறேன். அப்படியே புடிங்க, மருந்தோட இது நல்லா இருக்கு. புடிங்க புடிங்க. முள்ள இங்கதான் அடி விழுந்திருக்கு. என்னப்பா அடி அடிச்சவன் மாதிரி கேட்க? இல்ல, விழுந்த அடி ஒவ்வொன்றும் ரொம்ப பலமா இருக்கும் போல் இருக்கு. அடி ஒண்ணு விழ வைக்கல, அவ்வளவு தடுத்துட்டேன். மேல விழுந்தா ரொம்ப தொல்லையா இருக்கும் போல இருக்கு. ஓஹோ, மதுரை மதுரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. இல்லைங்கோ, வைத்திய ஜென்மம் அடிச்சாம அவருக்கு வைத்தியம் பண்ண உங்களுக்கு. ஆமாங்க, அடிச்சவனை யாருன்னு சொல்லலையே. யார் அடிப்பான்? வீரன். முள்ள ஓ, வைத்தியரையாவா? வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? நானா வரலைங்க. ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆளு வந்துச்சு. அதனால என்ன அனுப்பிச்சிருக்காரு எங்க அப்பா. வைத்தியர் மகானிங்க. ஆமா, வைத்தியரே, ஐயாவுக்கு உடம்பு குணமாகி வேட்டைக்கும் போயிட்டார். இப்ப அம்மாவுக்கு தான். போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. என்னமா நீங்க வைத்தியத்தை உண்மையை சொல்லாம இருந்தா யார் எப்படி குணமாகும்? வைத்தியரே, நீங்க கை பிடிச்சாங்க. ஏன் வைத்தியரே? பொம்பளைங்க கையை பிடிச்சி கட்ட முடியுங்க. ஆம்பளைக்கு பார்த்த வைத்தியரா நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பின்ன எப்படி வைத்தியம் பாத்தீங்க? அப்படி முகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. ஓஹோ, மந்திரவாதி போல இருக்கு. முகத்தை பார்த்தே சொல்லுங்க. சரியா? இப்ப அர்த்தம் சரியா? கேட்டா ஒத்துக்க மாட்டீங்க. கத்தியை எதுக்கோ கொண்டு வர சொன்னேன்னு பயப்பட்டீங்களா? இது அழகா இருந்தது, சாப்பிடணும்னு தோணுச்சு. வச்சுக்கோங்க. பிடிச்சாலும் பிடிச்சீங்க, பெரிய வீரமா தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்க அவரை நம்ப, உங்களை அவர் கைவிட மாட்டார். அப்படித்தான் நானும் நம்புறேன். அவரை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுல இருந்து சரியான தூக்கம் இல்லை. சதா அவரை பத்தியே நினைப்பேன். வீரன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. என்ன சொன்னீங்க? நான் அழகா இல்ல, அதனால வீர உங்க மனசுல எங்க இருக்கானோ அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. வைத்தியரே, வழி தப்பி பேசாதீங்க. குடும்ப வைத்தியருக்கு மகனா பிறந்துட்டீங்க, அதனால மன்னிச்சுட்டேன். இல்லைன்னா இந்நேரம் உங்க தலை என்ன ஆயிருக்கும்? வீரன். வீரன் தான். அப்படின்னா வைத்தியர் மகன்? மதுரையும் நான் தான், கொடுமையை எதிர்க்கிற வீரனும் நான் தான். இந்த ரகசியம் உன்னோட இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியாது. நாளைக்கு பொழுது சாய நேரத்துல கல்விக்கிற உரத்துல உன்னை நான் சந்திக்கலாமா? வரமா இருக்காரு. மட்டுமா?
என்ன ஆகுறது? இப்படி இப்படி வர்றா நடைய பாரு. இதான் கர்றேன் எல்லாரும். பாபா இன்னைக்கு கொஞ்சம் கோபமா தான் பேசணும். எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருக்கிறது? நான் எதுக்காக நின்றுட்டு இருக்கேன்? என்ன கேட்டா எவனாவது வருவா அவளோட பிரிச்சு பேசி விளையாட. எவ்வளவு எதுக்கு? எல்லாம் இவளோட தான். அதுக்கு வேணாம் பாரு. இது என்ன இருக்காது? நான் ரொம்ப கோபமா பேசுறேன். ஆமா கோவமா பேசுறியா? கோவம் என்ன செய்யற? என்ன செய்வனா? அப்புறம் உனக்கு ஆபத்து. என் கோபம் பரவாயில்ல. ஆஹா உனக்கு கோவம் வந்துதா? எனக்கு கோவம் வரும் தெரியுமா? அதான் என்ன செய்வேன்? என்ன செய்வனா? என்ன செய்வனா? விளையாடுறேன். ஐயோ ஐயோ என்ன இந்த மாதிரி அடிக்கிறேன்? அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் கொண்டாடிட்டு ஆடுவாங்க. நீ என்ன நீ கால விழும்போது இந்த அடிக்கிறீங்க? என்ன கூப்பிடணும் அப்புறம் நாலா பக்கம் கூப்பிடணும். அங்கங்க பிச்சு கிடப்பேன். கல்யாணம் வேற. ஆமா நீ என்ன சொல்ற? எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி. அதை பத்தி தான் முன்னாடியே சொல்லிட்டமே முடியாதுன்னு. எப்பவும் எதிரி பலத்தை போறவான்னு நினைக்காதே. அப்படி தப்பு கணக்கு போட்டா நம்ம இருக்க போதாளத்துக்கு தான் போய் சேரணும். இருக்குங்க தங்க சுரங்கத்துல போய் தங்க எடுக்க போட. என் திட்டத்துக்கு வெற்றி. அடிக்கடி இந்த சத்தம் வருது. என்ன சத்தம்? அம்மா குருவே, இது என்ன சத்தம்? நான் உன்னை கேட்டா திருப்பி நீ என்ன கேட்கறியா? சாமி வந்து அவரையே கேளுங்க. எப்போ என்ன நீங்க வரும்போதெல்லாம் பயங்கரமா கத்துறீங்க. நான் அல்லடா, இல்லையார் சொல்லப்படாது. அது தேவ ரகசியம். தேவ ரகசியமா? என்கிட்ட சொல்லுங்க, கிட்ட சொல்லிடுறேன். சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்றேன். மலையா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். வீர ஒழிக்க மந்திர பூஜை போட போறேன். மந்திர பூஜையா? போடுதோ. டேய் வீரா, இதோட ஒழிஞ்சிட்டேன். என்ன இன்னும் காத்தாடிய காணும்? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வந்தாச்சு. வரட்டும். வர்ற வேகத்தை பாரு. காத்தாடியா? அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அது ஒரு கோமாளி. கட்டிக்கிட்ட நான் உங்களை தான் கட்டிக்குவேன். என்ன? அட கொஞ்சம் சத்தம் மட்டும் சொல்லுங்களேன். அதுவா என் பின்னாடி ஈனு இழுச்சுக்கிட்டு தெரியல. அது ஒரு இழுச்ச வாய். ஐயோ கைய தொட்டு பேசாதீங்க, கூச்சமா இருக்கும். என்னது? இருந்திருந்து அந்த ஏமாளியவா கட்டிக்குவேன்? அது முதல கட்டையும் உடம்பு சகிக்கல. நேரம் ஆயிடுச்சு, நீங்க போங்க. அந்த எலும்பு கூடு வந்தாலும் வந்து போங்க. நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போமா? போங்க. அது போங்க. என்ன அதே வந்துட்டியா? எப்ப வந்த? இது ஐயாவுக்கு திடீர்னு கோவம் வந்துடுச்சு. நீ எப்படி கேட்கற? ஏமாடில நான் கோமாடில எலும்பு போட நானு எலும்பு போய் தானே கடையிலையா? ஐயோ என்ன பார்த்து அப்புறம் அருள் வாங்க. எப்படி எடுக்க வாங்க. இன்னைக்கு சொல்றேன். என்ன பதில புரிஞ்சுக்க. ஐயோ என்ன இது? நிஜமாவே நம்பிட்டியா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் அவசரம் கொடுக்கீங்க.
கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையால் கோடி மகனாடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையா அன்பினால் கூடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையால் கோடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி குளிரலைகள் தண்ணீரிலே பிரிவதில்லை உண்மையிலே வளரும் அன்பும் அது போல்தான் பெண்மையிலே குளிரலைகள் தண்ணீரிலே பிரிவதில்லை உண்மையிலே வளரும் அன்பும் அது போல்தான் பெண்மையிலே கலையாசை கனதேவாவா கலையாசை கனதேவாவா நிலையான காதல் கரை சேரலாமே கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் முறையாண்டினால் கூடி மடிந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் அழகு சொட்டும் நீலவானத்தில் அதற்கு திலகமாக விளங்கும் சந்திரன் அது மட்டுமல்ல இன்பத்தை ஊட்டும் தென்றல் தாலாட்டு பாடுவதையும் கேள் இத்தனை மகிழ்ச்சி அளித்திருக்காது நீ மட்டும் என் அருகிலே இல்லாவிட்டான் உன் மோகன சிரிப்பிலே நான் மட்டுமல்ல இந்த மலையே மயங்கும் உன் பரவச பார்வையாக எங்கோ எடுத்துச் செல்லப்படுகிறது வந்து அதிக நேரம் ஆயிடுச்சு மாமா சில குணத்துக்கு தேடி வந்தாலும் வந்திருப்பாரு உங்க காதல் விளையாட்ட பார்க்க நேராவே வந்துட்டேன் ஆமா திருட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன என்ன நினைச்சுக்கிறேன் எல்லாம் அழகா கொஞ்ச நாளைக்கு இந்த மலையோட நிலையத்தானே ஞாபகம் வைக்கலோ இப்ப ஏங்க வந்தீங்க நான் வந்ததால் கருப்பா கட்டி வச்சா உனக்கு சொந்தமான இடத்துல கால வச்சா கால வெட்டுறேன் ஆனா எனக்கு சொந்தமான அழகை நீ கலந்துட்டு போக பாக்குறேன் இப்ப நான் இடம் வெட்டுறது நியாயம் பேசுறேன் நியாயம் இப்ப பேசுறதானே நியாயம் நியாயத்துக்கு சமாதி கட்டிட்டேன் இது உங்களுக்கு பேச்சு வருமா பேச்சு வராமல் என்ன அழகி உனக்கு சொந்தக்காரியா பிறந்துட்டாங்கிற காரணத்தினால அவன் உன்னைத்தான் கட்டிக்கணும் சட்டம் இல்லை அவளுக்கு விருப்பம் எங்க இருக்கோ அவங்களை கட்டிக்குவா அதுக்கு நீயோ நாமோ குறுக்க நிற்க முடியாது எனக்கு தனிப்பட்ட சக்தி
சமாளிச்சுக்குவேன். உன்னால முடியாது. அதையும் நான் பார்ப்போமே. வார்த்தைக்கு வார்த்தை போட்ட பேசிய போல தங்கலமானே சீத்த பூசிக்கிறேன். அதை மீசை இல்லாத பொம்பளை கிட்ட போய் சொல்லு. வீரன் மீசையில் ஆண் சிங்கம். நல்ல பட்டுறேன். சீக்கிரமா தத்து ஓடு. ஓடுன ஓடு. மலையா வீரா, இது 5வது சந்திப்பு. அடுத்த சந்திப்பை எதிர்பார்க்காதே. அழகே, என்ன சொல்லியா? அவங்க சொல்லியா? அம்மையா, அம்மையா. அழகி, உனக்கு விரோதமா எதையுமே செய்ய மாட்டான். ஆனா சிந்திச்சு பாரு, மலைய நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன போல ஆட வராது. ஆட வந்தா வேணுமா? எனக்கு ஆட தெரியாது நினைச்சிருக்கியா? என்னைக்கோ நாள அடுத்த பௌர்ணமிக்கும் முன்னால நான் ஆடல. என் பேர் அழகையில மலையல்ல மலையல்ல. நான் வரணும் மலை மூக்கா. எங்க ஒரு பையன் காணும். மாமா தான் இருக்கா? நான் வரேன். அழகி, மலையில சாதாரணமா நினைக்காதம்மா. அவ உலகம் தெரிஞ்சவன். உன் அழக பார்த்து அழகின்னு பேர் வச்ச அவ்வளவு பெரிய புத்திசாலி. உன்னை நடந்தது நினைச்சு பாரு. நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அந்த புலிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா நீ இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாலும் நினைச்சாவது மலையில கட்டிட்டு சம்மதம் சொல்லு. அப்பா உயிர் பிச்சை கொடுத்தாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி பார்த்தா வைத்தியர் வருவாரு. அவர் எத்தனை பொண்ணுகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருப்பாரு. அத்தனை பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைப்பாரு. அதுதான் செஞ்சிருக்கோம். அனாவசியமா பேசாதே. அவசியமா தப்பா பேசுறேன். அவசியமா பேசுறது எனக்கும் தெரியுது. உன்னை கண்டிக்கலன்னா அந்தபடி திரும்ப போல் இருக்க. அப்பா அப்பான்னு தப்பா கூட கூப்பிடக்கூடாது. கடைசியா சொல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. நீ போல உயிருக்கு ஆபத்து வரும். அப்பா வேண்டாங்கிறப்ப இந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருப்பாரு. வேணுங்கிறப்ப இந்த ஆளை இங்க காணவே காணுமே. எங்க போயிருப்பாரு? பயந்துட்டியா? பயந்துட்டியா? பயந்துட்டாங்க. இப்படிதான் விளையாடுறத நான் எப்படி வேணாலும் விளையாடுறேன். இன்னும் விளையாடுறேன். அது ஏன் இஷ்டம். விளையாடு வேணும். விளையாடு விளையாடு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் என்ன? அம்மா ஏன் பத்தி நீங்க ஒரு தினசா பேசுற? எப்படி பேசுறாங்க? கேட்டியா கதைய? சொல்லு. நம்ம மலையா இருக்காரு. இவர் ஆடுற தானே தெரிஞ்சுக்க. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஆமா ஞாபகப்படுத்துறாங்க. மலையா இல்ல, அந்த ஆளு கையால் மூக்க இல்ல. ரொம்ப நல்லவனாச்சே. தப்பு தட்டாக்கதான் வரமாட்டானே. ஆமா வரமாட்டானே. எனக்கு ரொம்ப தெரியும். விஷயத்தை கேட்காம சொல்லு. அந்த ஆள் என்கிட்ட வந்து என்ன நான் சொல்லு. இப்ப நான் மரத்தை கட்டி தொங்க விட்டுறேன். ஆமா பேச்சோட சரிதான். அந்த ஆளு என்கிட்ட வந்து அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? இதெல்லாம் கேளு. என் கிட்ட அவன் வாழாட்ட ஆரம்பிச்சானா? ஆமா அதனாலதான் ஆபத்து வந்துருச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலாம் வந்தா நீ இதெல்லாம் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க. இந்த என்னமோ உட்காந்துருக்குங்க. அது என்ன உட்காந்துருக்கும்? நல்லாதான் சொன்னேன். போறவங்க மாதிரி என்ன பச்சே, நீ திட்டினாலும் வெட்டினாலும் இந்த கட்டை தாங்கும். நீ மாத்திரம் பக்கத்துல தான் போதும். அதான் பக்கத்துல தான் நிக்கிறேன். அது சரி, மூக்க விஷயமா என்ன முடிவு உட்காந்துருக்க? நான் தான் படிப்படியா சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு எங்க கேக்குறேன்? நம்ம 2 பேரும் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தா அந்த திருட்டு போய் வாழாட்டுவானா? அதுவும் நிஜம்தான். என்ன பண்றது? பேசாம கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? வீரனுக்கு அழகிக்கு கல்யாணம் ஆனாதான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? சரி, இப்ப நான் போய் வீரனை சந்திச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன்.
பாம்பே வந்துருச்சு. நீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து உங்களை சந்திக்கத்தாங்க நினைச்சேங்க. அதனால தாங்க பாம்பு பிடிக்கிற மாதிரி நடிச்சேங்க. ஐயோ ஐயோ சிரிக்கிறாரே சிரிக்கிறாரே. பயப்படாத, நான் எப்பவுமே அநியாயக்காரங்களுக்கு தான் விரோதி. ஆமா, நீ என்னை எதுக்காக சந்திக்க நினைச்சு? ஒண்ணும் இல்லைங்க, அழகி இருக்குதே இப்ப ரொம்ப கட்டுப்பாட்டுல கஷ்டப்படுதுங்க. இந்த நிலைமையில நீங்க வந்து காப்பாத்துறேன்னாங்க அழகி நீங்க பார்க்க முடியாதுங்க. கட்டுப்பாடுங்க, அவரை நான் எப்படி சந்திக்க முடியும்? நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துங்க நான் தூது போடணுங்க. அது சரி, வைத்தியர் மகன் மதுரை ஆமாங்க, என் விஷயத்துல அனாவசியமா தலையிடுறான். நானே இருக்காங்க, அவன் உங்க விஷயத்துல வரமாட்டானுங்க. அவன் ஒரு ஆம்பளை மாதிரிங்க, அவ்வளவுதாங்க. இந்த மலையில தப்பு தண்டா இல்லாம நல்லவன் யாரா அப்படின்னா என் பேரை சொன்னாங்க, அடுத்தாப்புல அவன் பேரை சொன்னாங்க. ரொம்ப பயப்படுறானுங்க. நான் தைரியத்தாளி, என் சிச்சேன் என் தயார் தானே, நான் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏன்டா பயப்படுறேன் கேக்குறேனா? உங்க பேர் சொன்னா போதுங்க, ஒண்ணு பண்றான், நிறைய அள்ளி அள்ளி கொண்டுறான் பச்சலை. அதான் அரைக்கிறான், மாத்தி கொடுத்தான். ஒரு தடவை எனக்கு கொடுத்தான், கடவுளுக்கு தான் விழிச்சேன். என்ன பாடுபட்டேன், அலையா அலைஞ்சங்க. என்னங்க நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் அவனை பத்தி பேசுறீங்க? அவன் ஒரு மருந்து பையன். அப்படியா? ஆமாங்க. உள்ள சொல்லு, வீரம் இல்லாதவங்க பார்த்து இதெல்லாம் போட்டு தந்துச்சேன். அது சரி, வீரனுடைய பெயர் கேட்டா மதுரை கிடுகிடு நடுங்குவானா? பச்சலை பறிக்க தெரியும், மருந்து அரைக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா? இதை தவிர நீ வேற என்ன பண்ணிருக்கேன்? சமாளி காத்தாடி சமாளி. என்ன சொன்ன? மதுரை வெறும் மருந்து போய போகட்டும். நான் தான் வீரங்கிற விவரம் வெளியே இப்ப யாருக்கு தெரிய வேண்டாம். உன்னோட இருக்கு காலம் கட்டா அழகிட்ட போய் சொல்லு, வீரன் எப்பவும் உன்னை கைவிட மாட்டான். காத்திரு, காலம் வரும்னு சொல்லு. இது என்ன அதனால என் முதல் வேலை. இதெல்லாம் பார்த்தா அழகி எப்படி கல்யாணம் பண்றது? மறக்க சொல்றியா? மறக்க முடியாது. அப்ப அடுத்து காலாட்டம் தான் வரல, கழுத்தாட்டம். கழுத்த ஆட்ட சொல்றியா? கழுத்து பாடாதா? வயதான ஆடு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கழுத்தை வெட்டுங்க. கழுத்தை வெட்டுறதா? கழுத்தை வச்சுட்டு எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது? வெட்டணும்னா இப்படி இப்படி இதுதான். என்ன பாரு, கல்யாணத்துக்காக என்னென்ன ஆட்டம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கிட்டி விட்டா போயிருக்க? ஆமா வந்துச்சு. இப்படியா? இப்படியே செஞ்சா கழுத்து போடும் போது இருக்க. சரியா போ. விஷம் கட்ட தயாராகிவிடு. அப்போ இதெல்லாம் என்ன? எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுதான் தேவ ரகசியம். பாம்பை கடிக்க வச்சு ஒரு உருவத்தை தயார் பண்ணிக்கிட்டு வரேன். அதை வச்சு தான் ஜெயிக்க போறேன். அப்போ வீரு அவனையும் சேர்த்துத்தான். அதை செய்ய முதல்ல. நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை ஆட்டத்தை பத்தி கேட்கிறீங்களா? வர்ற பௌர்ணமிக்குள்ள நல்லா ஆடுவேன்.
அது இல்ல வரையா, வீரனை ஒழிக்க மந்திர பூஜை போட்டனே, அதோட பலன் ஏதாவது? மந்திரம் என் ஜாதகத்துக்கு ஒத்துக்கல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மந்திரமும் வேண்டாம், தந்திரமும் வேண்டாம், ஒரு எந்திரம் தரேன், கட்டிக்கும். கட்டு கட்டு கட்டு, எல்லாத்தையும் ஒழிக்கிறேன். ஒருத்தனை இருக்கக்கூடாது என்ன தவிர. மாமான்னு கூப்பிட மனசு துடிக்குது, ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னான்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னான்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. சொன்னவன்னு சொல்ல இங்கே வந்தவ யாரு, அதை சொல்லாமே விடமாட்டேன் சிங்கியம் கேளு. மன்னமதி கொண்டவளே சொல்லிரு கேளு, இவரை மாற போட பிறந்தவனா அழகிய பேரு. ஏ மாறி நான் இல்லை இப்படி வாடி, கோபக்காரி என் முன்னே நிற்கலாமடி, நீ ரொம்ப பேசவே போடி போடி. நான் இருக்கும்போது உனக்கு உரிமை ஏதடி? போட்டி போட வந்த நீயும் பொம்பளத்தானா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை சும்மா விட்டுடுவேனா? போட்டி போட வந்த நீயும் பொம்பளத்தானா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை சும்மா விட்டுடுவேனா? கோட்டாம் போல இருந்துக்கிட்டு என்னை இடிக்குது, கோழி போல இருந்துக்கிட்டு ஏண்டி ஓட்டுற? நீ வந்து பேச வேணாம் போடி போடி. நான் இருக்கும்போது உனக்கு உரிமை ஏதடி? மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? தங்கச்சி தங்கச்சி என்ன விட்டு தங்கச்சி, என்ன விட்டு தங்கச்சி. என்னங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா சிங்கி, கனவுல வந்தது யார் தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தெரியும், நானா கனவு கண்டேன். உண்மைதான் சிங்கி, கும்பேரியோட மக இருக்காளே அழகி, அவ வந்து என்ன கட்டிக்கிட்ட மாதிரி அழகா ஆடிக்கிட்டு என் பக்கத்துல வந்தான். அப்புறம் திடீர்னு எதிர்பக்கமா இருந்து நீ ஆடிக்கிட்டு வந்த போட்டி போட்டுக்கிட்டு. பரவாயில்லையே, கனவுல கூட வந்துட்டேனா? கனவுல வந்த, ஆனா தப்பா வந்துட்டேன். ஆமா சிங்கி, காதலி மாதிரி வந்துட்டேன், தங்கச்சி மாதிரி வராம.
தங்கச்சி என்ன செஞ்சு? ஒண்ணுமில்லை. ஒண்ணும் இல்லையா? நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? நீங்க தவறா நடக்கல, நான் தான் தவறா நினைச்சு நடந்துட்டேன். நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு. விவரம் சொல்லாம வேதனைப்பட்டா எனக்கு எப்படி புரியும்? நீங்க புரிஞ்சுக்கிறதுதான் பிரயோஜனம். ஒருவேளை பிரயோஜனப்படலாம்ல? உங்களை கட்டிக்கலாம்னு தான் இருந்தோம். உங்க பழக்கம் அந்த எண்ணத்தை தான் வளர்த்துருச்சு. உங்க பாசம் மாறும்னு நான் எதிர்பார்க்கிறேன். செஞ்சி செஞ்சி, என் பாசம் உன்னை பொறுத்தவரையிலும் மாறல. பாசம் இருக்கு, ஆனா அது கல்யாண பெண்ணுங்கிற நிலையில இல்லை, தங்கச்சிங்கிற நிலையில. நான் ஒண்ணு உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லை. செஞ்சி, நீ என் கூட பிறக்காவிட்டால் கூட பிறந்த பாசத்தோட பழகின, பேசின, விளையாடின. ஆனா அதுக்கு கற்பனையால காதலில் உருவம் கொடுத்தது உங்களை தவறு. செஞ்சி, தவறு. செஞ்சி, நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி செஞ்சி, செஞ்சி, செஞ்சி. நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. செஞ்சி, நீ என் தங்கச்சி. நீ என் தங்கச்சியா, செஞ்சி? இங்கே இருக்கீங்க? அப்பா உங்களை எங்க எல்லாம் தேடுங்க தெரியுமா? வீட்டுல இருந்து வெளியே அனுப்பவே இல்லை. அதனாலதான் உங்களை சந்திக்கவே முடியும். சந்திக்காத நாளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியுமா? என்னத்தான் பேச மாட்டேங்கிறது? ஓ, என்னோட வேதனையும் சொல்ல சொல்ல உங்களுக்கு வேதனையா இருக்கா? சரியத்தான் வேற பேசுவோமா? ஒரு சமாச்சாரம். அத்தான், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டா? நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்ல போறீங்க இல்லையா? அது இல்ல, வந்து அது இல்லைன்னா இதுதான். அதாவது நம்ம கல்யாணம் ஆடம்பரமா நடத்தலாமா இல்ல சாதாரணமா நடத்தலாமான்னு யோசிக்கிறீங்க. அதுதானே? அதுக்கு என்ன இஷ்டம் போல பிரமாதமா நடத்தலாம். அதுவும் இல்லை. ஓஹோ, இப்போ புரிஞ்சது. நீங்க தான் மதுரை, நீங்க தான் வேறேன்னு யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல, நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். என்ன தானே, உங்களுக்காக எனக்காக இந்த நிலைமை வந்த பிறகு வேற என்ன இருக்கு சொல்லுங்கத்தான். அதனால நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது? நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறதாடி? உன்னுடைய பரம்பரையில கல்யாணம் செய்திருக்க எங்க அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்துடு அழகி. உங்களுக்கு உங்க அப்பா பெருசு, எனக்கு என்னோட மானம் பெருசு. உங்க அப்பா வாட்டி தட்டி நடக்க தைரியம் இல்லையா? இன்னைக்கு என்னோட அன்பா பழகிறீங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. அதை கை தட்டி பாராட்டுதில்லை. இந்த அழகு இப்ப இல்ல. அழகி, நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் அப்பா. நானும் ரெண்டு பேருக்கு இடையில வழி தெரியாம தத்தளித்தேன். உங்களுக்கு அப்பா வேணும், வேணும். நானும் வேணும். நீயும் வேணும். அப்போ ஒண்ணு செய்யுங்க. என்ன அழகி? எங்க பரம்பரை உயிர் பலி கொடுக்கிற பரம்பரை தானே இந்த இடத்துல சொன்னார். அப்போ ஆமா, அப்பா அப்பா கிட்ட சொல்லுங்க, அழகிக்கு எனக்கு கல்யாணம் நடந்ததா அழகு பரம்பரையில உயிர் பலி இருக்காதுன்னு சொல்லுங்க. அது எந்த நாளும் நடக்காது. அத்தா, குடும்பத்தோட வாழ்க்கை வெளிநாடு வச்சிருக்கேன். ஆனத்தவளே என்ன புத்தி கேட்டவளே, போக்கு சரியில்லை. அவர் செஞ்சத நீ தண்டனை என்ன தெரியுமா? அதுக்கு ஜனங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு யாரையாவது விட்டு உங்க தலைகளா கட்டிவிட்டேன். என்னையா?
தம்பி என்ன பாருப்பா, என்னப்பா இது? எதனாலப்பா இப்படி நடந்துச்சு? அப்பா, அப்பா, மலையனுக்கு ஆபத்து என்னால வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால வந்ததப்பா இது. தம்பி, அப்பா, பார்த்தீங்களாப்பா, இறையும் கண்ட அஞ்சாத வீரன் மாத்தான் கையால் அடிபட்டது பார்த்தீங்களாப்பா? அப்பா, நெஞ்சிலே வீரம் இருந்தன, உலகத்தை கையில் இருந்தன, சிறந்த தோழில் இருந்தன, அத்தனை பலனில்லை அப்பா, பலனில்லை. அப்பா, இப்போதாவது சொல்லுங்களப்பா, இப்போதாவது சொல்லுங்க. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் கைகளை துண்டித்து கண்களை பிடுங்கி காக்கைக்கு கல்லுக்கு நிலையாக்குகிறேன். சொல்லுங்களப்பா, இப்போதாவது சொல்லுங்களப்பா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா. தம்பி, உன் நிலைமையை கண்டு நான் வேதனைப்பட்டேன். இருந்தாலும் பழிவாங்க உணர்ச்சி உனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்பா, அப்பா, பிறகு ஏனப்பா வீரம் நிறைஞ்சவனா வளர்த்தீங்க? அன்பு நெஞ்சமும் அநீதியை எதற்கு நல்ல பண்பையை ஏனப்பா சொல்லிக் கொடுத்தீங்க? அக்கிரமத்தை கண்டு அஞ்சாதேன்னு பாராட்டு நேரத்திலும் தாராட்டு நேரத்திலும் எடுத்து கூறி வீரத்தை ஏனப்பா மொத்தத்தோடு கலக்கிறீங்க, கலக்கிறீங்க. பொழுது போகட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, ஒரு வார்த்தை. மலையை முடித்து உங்கள் மனைவி நிறுவனத்தை காட்டுகிறப்பா. மறுபடியும் சொல்லு, மலையனுக்கு உன்னால எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அப்பா, சொன்னாரு, நாளைக்கு உனக்கு மலையனுக்கு கல்யாணம். அப்பா, அப்பா, இறந்து விட்டவமாவும் வாழ். இனி என்ன செய்வான்? நீ ஒரு எரிமலை அல்ல, எண்ணத்தீயை வாரி இறைக்க, திட்டமிட்டால் வீரனை மணக்க, கட்டுப்பாட்டால் மலையனுக்கு மாறியிட வேண்டிய நிலை பெற்றால் நீ பெற்ற இன்பம் வீழ்ந்தது, எல்லையில்லா பேரின்பம் ஒழிந்தது. இன்ப வாழ்வு காண துடைத்தால் துன்பத்தை சந்திக்க போகிறார். பரிதாபத்துக்குரியவளே, இந்த நிலையிலே உன்னை அழைப்பாரும் இல்லை, ஆதரிப்பாரும் இல்லை. எண்ணியது வானத்து நிலவு, ஆனால் காணப்போவது பயங்கர இருள். இருள். நல்லதை எதிர்பார்த்தால் ஏமாந்தால் இதுதான் உன் விதி என்று கலங்காது. நல்ல பாதை இருக்கிறது, துணிந்து விட்டால் துன்பமில்லை, துன்பமில்லை. தண்ணீரை தொலைச்சுக்கும், மதுரையை மறந்து முடியாதுன்னு சொல்றதுனால பாரு அழகிய மதுரை ரெண்டு பேருடைய மனசு ஒண்ணாயிடுச்சு. இனி அதை பிரிக்க முடியாது. இல்ல, நான் அதை பிரிச்சுடு முடியாது, செஞ்சு முடியாது. காற்றும் நறுமணமும் கலந்துருச்சு, அதை பிரிக்க முடியாது. ஏன் முடியாது? என் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது போல அவங்க ரெண்டு பேரும் உள்ளத்தை வேதனைப்படுத்தி ஆத்திரப்படாது. ஆத்திரம் அறிவித்து விரோதி. அது மட்டுமல்ல, உன்னை பொறுத்தவரை உன் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. ஆமா சிங்கி, கவலைப்படாது. உன்னுடைய காதல் தோல்வியில்தான் மற்றொரு பெண்ணின் காதல் வாழ்க்கையே மலர்ந்து, உன் துன்பத்தில்தான் மற்றொரு பெண்ணுக்கு இன்பமானாள். உன் காதலை தியாகம் செய். இப்ப சிந்தித்துப்பா, உன் காதல் எண்ணத்தை விட உன் காதல் தியாகம் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால் சிங்கி, உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய். என் காதலை தியாகம் செஞ்சுட்டு அழகியாக சந்தோஷமாக இருக்கட்டும். சிங்கி, சிங்கி, நாளை காலையில நல்ல நேரம், அதனால உன் கல்யாண விஷயமா மதுரை கிட்ட பேசிருக்கலான்னு இருக்குமா? வேண்டாம்பா. ஏமா? அவருக்கு பிடிச்ச பொண்ணு நானும் வேறொருத்தி. அதனால மதுரை அண்ணாவாக நினைக்க முடிவு செஞ்சுட்டு. அப்படியே உன் கல்யாணம்? அதுக்கு என்னப்பா அவசரம்? பிறகு பாத்துக்கலாம். என்ன மாதிரி? அப்பா, அவர் என்னை கட்டிக்கிட்டா இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தலைவனாக வர முடியும். ஆனா உங்களை மட்டும் அழகியை கட்டிக்கிட்டா இந்த நாகமலைக்கு தலைவனாக வர முடியும். கும்பேரி மக அழகியா? ஆனா வீரன் கல்யாணம் செய்துக்க போறதாக கேள்விப்பட்டேன். வீரனை யாரும் நினைச்சது மதுரை அண்ணாதான் வீரனா மாறி விட்டார். என்ன? மதுரை வீரனா? ஆமாப்பா, என் வாழ்க்கையை விட இந்த நாகமலையின் முன்னேற்றம் தான் முக்கியன்ற முடிவுக்கு வந்துட்டு. சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மலையின் முன்னேற்றங்களால் ஆசைப்பட்ட உன்னை என்னோட மகனா பெற்றதுக்கு பெருமைப்படுறமா, பெருமைப்படுறேன். அப்பா, வருங்காலத்துல இந்த நாகமலையில் நீ வாழ்த்த சந்தோஷமா
அழகிக்கும் மதுரைக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்பா சிந்தி